Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது நான் 1 டீஸ்பூன் இஞ்சி 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை முழு ஸ்வீட் கார்னை தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கனாக்கா எல்லாம் நல்லா கொதிச்சு வருது. கடைசியாக நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சூப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இடையில இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப், சாலட் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.